முடிந்து 12வது ஜுசுவிலே கால் ஜுசு முடிந்திருக்கிறது. சூரத்து தௌபா முடிந்திருக்கிறது. யூனுஸ் சூராவை முடிந்து ஹூத் என்கிற சூறாவை தொடங்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த தௌபா என்கிற அந்த சூறாவினுடைய முடிவுக்கு முன்பாக 119வது ஆயத், அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த பயம் எங்கே கிடைக்கும்? ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்றால் சாதாரணமாக அந்த தக்வா வந்து விடுமா என்றால், அந்த தக்வா என்பது சாதாரணமாக கிடைக்காது. அது எங்கே போய் நீ சேர்ந்தால் கிடைக்கும், யாருடன் இணைந்திருந்தால் கிடைக்கும், யாருடைய தொடர்பில் இருந்தால் கிடைக்கும், அதையும் சொல்லிவிட்டார். என்றால் எது கிடைக்காதோ, எது முடியாதோ அதை அல்லாஹ் உத்தரவிட மாட்டார். குர்ஆனிலே எந்த இடத்திலேயும் ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்ய சொல்கிறான் என்றால் அது முடியும் என்று அர்த்தம். அல்லாஹ் ஒரு காரியத்தை நீ செய்யாதே என்று தடுத்தால் அவன் அதை தடுத்து வாழ முடியும் என்று அர்த்தம். எதை அவன் செய்யவே முடியாதோ அதை அல்லாஹ் உத்தரவிட மாட்டான். எதிலிருந்து அவன் தவிர்த்து கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட ஒன்றை நீ தவிர்த்து கொள் என்று சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவன் ஹிக்மத் உள்ளவன். அவன் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த தக்வா சும்மா கிடைக்காது. வக்கூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்கள் என்று உலகத்திலே இருக்கிறார்கள், தேடுங்கள். அந்த உண்மையாளர்களின் சுஹபத்திலே இருங்கள், அவர்களது சகவாசத்தை பெறுங்கள். தக்வா தானாக கிடைக்கும். அந்த தக்வா சும்மா கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே மகள் ஃபாத்திமா, என் அருமை தந்தையே, என்ன ஆனது? எதற்காக இப்படி புரண்டு கொண்டே இருக்கிறீர்கள்? வேறொன்றும் இல்லை, வீட்டினுடைய வெளிப்பாகத்திலே ஒரு பேரித்தம்பழம் இருந்தது, அது நமது வீட்டுக்குரியது தானே என்று எடுத்து சாப்பிட்டு விட்டேன். சாப்பிட்ட பிறகு ஒரு கால் அது சதக்காவினுடைய பேரித்தம்பழமாக இருக்குமோ? அதே பொது ஜனங்கள் வந்து தருவார்கள் அல்லவா, ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று, அப்படிப்பட்ட சதக்காவினுடைய பேரித்தம்பழமாக இருக்குமோ? அது என் உடலிலே சென்று விட்டதோ என்கிற அச்சம் வந்தது. தூக்கமே போய்விட்டது. ஆனால் இப்படி நாம் அச்சப்படுவோமே ஆனால் தினந்தோறும் நாம் தூங்காமல் தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமது வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இரையச்சமுள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்படி என்றால் அவர்களது மாணவர்கள் எப்படி இருப்பார்கள்? நபியவர்களுடைய சுஹபத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஏற்கனவே தடம் புரண்டு அவர்கள் இஷ்ட பிரகாரம் வாழ்ந்தவர்கள், அவர்கள் இஷ்ட பிரகாரம் நெறிமுறை இல்லாமல் எந்த வகையான ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்படாமல் வாழ்ந்தவர்களைத்தான் அல்லாஹ் சஹாபிகளாக தேர்ந்தெடுக்கிறார். ஹஜ்ரத் கலீஃபாவாக இருந்து கடைசியிலே அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கிற நேரத்திலே தன்னுடைய மகள் ஆயிஷாவை அழைத்து சொல்கிறார்கள், நான் ஒரு சின்னதொரு சம்பளத்தை வாங்கி கொண்டிருந்தேன், ஆனால் எனக்கு இப்பொழுது பயமாக இருக்கிறது அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. எனவே இந்த இடத்தில் என்னுடைய இடம் ஒன்று இருக்கிறது, அந்த இடத்தை பைத்துல் மாலிலே சேர்த்து விடுங்கள், அல்லது அந்த இடத்தை விற்று அந்த பணத்தை பைத்துல் மாலிலே சேர்த்து விடுங்கள். நான் வாங்கிய சம்பளத்துக்கு அது ஈடாக இருக்கட்டும். ஆனால் அந்த இடத்தினுடைய பணம் வாங்கிய சம்பளத்தை தாண்டி எங்கேயோ போய் நிற்கிறது, பரவாயில்லை, அதற்கு இதன் நிகரா என்று பார்க்க வேண்டாம், அந்த இடத்தை பைத்துல் மாலிலே ஒப்படையுங்கள். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் செய்த இந்த வேலை எனக்கு மிகவும் பாரமாகிவிட்டது என்றார். ஏனென்றால் அடுத்து தான் ஆட்சி, தன்னுடைய கிலாபத், நான் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும் என்று என் சகோதரர் எனக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார், வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார். அங்கே எரிந்து கொண்டிருந்தது தீபம்.
எரிந்து கொண்டிருந்தது விளக்கு. அதிலே எழுதி கொண்டிருந்தார்கள் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பக்கத்திலே ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். உடனே ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்? ஏதேனும் அரசு சம்பந்தப்பட்ட பொது ஜனங்களுக்கான ஏதேனும் தீர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சம்பந்தப்பட்டதை பேசுவதாக இருந்தால் இந்த விளக்கை தாயமாக வைக்கிறேன். இல்லை உங்களது சொந்த பிரச்சனை என்று இருக்குமானால் நான் இதை அணைத்து விடுகிறேன். சொல்லுங்கள், எது விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? ஆனால் எவ்வளவு பேணுதல்! சாதாரண பேணுதலா? ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். ஈது வந்து விட்டது, அந்த ஈதுக்கான உடைகள் வாங்குவதற்கு கையில் பணம் இல்லை. எனவே நீங்கள் பணத்தை நீங்கள் முன்கூட்டியே தருவீர்களே, ஆனால் ஈதுக்கு பிறகு எனக்கு நீங்கள் தருவீர்கள் அல்லவா, அதிலே நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இது இயல்புதானே இப்படி வாங்குவது. உடனே நபியவர்களின் பக்குவம் பெற்ற சஹாபிகள் அல்லவா, அவர் அந்த பேப்பரிலே எழுதி அனுப்பினார், கலீஃபா அவர்களே, நீங்கள் அடுத்தடுத்த மாசத்தில் பிடிக்க சொல்லுகிறீர்கள், அதுவரையிலும் நீங்கள் ஹயாத்தோடு இருப்பீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் எழுதி அனுப்புங்கள், நான் உங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். உடனே சொன்னார்கள், என்னுடைய ஆட்சியிலே இவ்வளவு இறையற்றம் உள்ளவர்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானே, அவனுக்கே எல்லா புகழும். யாருடைய கடிதம்? கலீஃபாவுடைய கடிதம். என்ன நீ கேட்டு அனுப்பி இருக்கிற? எனக்கு நீ எதிர்ப்பாக எழுதி அனுப்பலாமா? கேட்டா கொடுக்க வேண்டியது தானே. அந்த அப்படி கோபிக்கவில்லை, மாறாக எப்படி சந்தோஷப்பட்டார்கள், என்னுடைய ஆட்சியிலே ஹிலாபத்திலே இவ்வளவு இறையற்றம் உள்ளவர்களா, மாஷா அல்லாஹ், சந்தோஷமாக. சஹாபிகளுடைய வாழ்க்கை முழுக்க இப்படித்தான் இருந்தது, எல்லா சஹாபிகளின் வாழ்க்கை. அபூ துஜானா என்கிற ஒரு சஹாபி, நபி அவர்கள் பார்க்கிறார்கள், தினந்தோறும் தாலீமில் உட்காராமல் போகிறார். அவரை அழைத்து கேட்டார்கள், ஏன் நீங்கள் தாலீமில் ஏன் உட்காருவதில்லை என்று கேட்டார்கள். வேறொன்றுமில்லை யா ரசூலல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரரின் பேரித்த மரம், அந்த பேரித்த மரத்தினுடைய ஒரு கிளை எனது வீட்டுக்குள்ளே தொங்குகிறது. அங்கிருந்து கீழே விழுகின்ற பழங்கள் எல்லாம் பேரித்த மரத்திலிருந்து கீழே உதிரும் அல்லவா, அந்த பழங்கள் கீழே கிடக்கும். என் பிள்ளைகள் எழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிட்டு விடுவார்களோ என்பதற்காக என் பிள்ளைகள் எழுந்து அவர்கள் அதை கண்ணால் பார்ப்பதற்குள்ளாக நான் அதை எடுத்து மீண்டும் அந்த பக்கமே போட்டு விடுகிறேன். அதற்காக வேகமாக போகிறேன். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை அவருக்கே சொந்தப்படுத்தி கொடுத்தார்கள். வரலாறு. ஆனால் எவ்வளவு அச்சம் இருந்திருக்கிறது என்று பாருங்கள், அந்த பயம். நாம் நினைக்கிறோம் தக்குவா தக்குவா என்றால் தக்பீர் கட்டினால் உள்ளதுதான் தக்குவா என்று. நம்முடைய தொழுகையிலோ, நம்முடைய இபாதத்திலோ, நாம் வைக்கிற நோன்பிலோ, நாம் செய்கிற ஹஜ்ஜிலோ, நம்முடைய மற்ற இன்ன பிற அமல்களிலோ தக்குவா என்பது கிடையாது. தக்குவா என்றாலே கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்க வேண்டும், கொடுத்த வாக்குகள் சீராக இருக்க வேண்டும், உள்ளத்திலே பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும், அகம்பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். நீங்கள் நல்ல முறையில் பார்க்கலாம், ஒருவன் பெருமை அடிக்கிறான், அகம்பாவமாக இருக்கிறான், அவனுடைய நடையிலே, உடையிலே, பேச்சிலே, எல்லாவற்றிலேயும் மமதை இருக்குமானால் அவன் தக்குவாவை விட்டு மிக தூரத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். ஒரு மனிதன் பணிவாக இருக்கிறான், எல்லோருக்கும் இங்கிதமாக இருக்கிறான், எல்லோரிடத்திலேயும் பண்பாக நடக்கிறான், எல்லோருடைய உள்ளத்திலேயும் இடம் பிடிக்கும் வகையில் இருக்கிறான், எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கிறான் என்றால் அவன் தக்குவா உள்ளவன் என்று அர்த்தம். இதுதான் உள்ளே மறைந்திருக்கிற செய்தி. வெயிலிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா. ஏன் இங்கே வெயிலிலே அமர்ந்திருக்கிறீர்கள்? பக்கத்திலே அந்த வீடு, அந்த வீட்டின் நிழல் இவ்வளவு தூரம் படுகிறது, அந்த நிழலிலே அமர்கிறேன் சொன்னார்கள். அவர் யூதன், என்னிடத்தில் கடன் வாங்கி இருக்கிறார், அந்த கடனை இன்னும் தராமல் இருக்கிறார். நான் அந்த நிழலிலே அமர்ந்தால் கடனுக்கு கடன் கிடைத்து விடும், அந்த நிழலிலே அமர்ந்தது வட்டியாகி விடுமே என்று பயப்படுகிறேன். இந்த அளவுக்கு பயம். நான் தொழுது விட்டு வருகிறேன் என்று வெளியே சென்றார்கள் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா. தொழுது விட்டு வருவதற்குள்ளாக எந்த துணியை விற்கக்கூடாது என்று தனியாக ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அந்த டேமேஜ் துணியை அங்கே கடையில் உள்ளவன் விட்டுவிட்டான்.
உடனே சொன்னார்கள், டேமேஜை சொல்லி விட்டாயா, அதில் உள்ள குறையை காட்டி விட்டாயா? இல்லை, காட்டவில்லை, விட்டு விட்டேன். மிக கவலையாகி விட்டார்கள். யாருக்கு விட்டாய்? அவர் எங்கே போனார்? அந்த கூஃபா நகரம் முழுக்க தேடுகிறார்கள். சொன்னார்கள், அவரை தேடி அவரிடத்தில் அந்த பணத்தை ஒப்படைக்கின்ற வரையிலும் மேற்கொண்டு நடக்கின்ற எல்லா வியாபாரத்தின் பணத்தையும் தர்மம் செய்வேன் என்று சொல்லி 3 நாட்கள் நடைபெற்ற வியாபாரத்தை தர்மம் செய்தார். கடைசியாக ஒரு வழியாக அவரை பிடித்து விட்டார்கள். அவரை அடைந்து, ஒரு தவறு நடந்து விட்டது, நீங்கள் வாங்கிக் கொண்டு சென்ற துணியிலே என்னென்ன குறை இருக்கிறது, அப்படிப்பட்ட குறையுள்ள துணியை உங்களிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள், என்னை மன்னியுங்கள், நாளை கியாம நாளையிலே என்னை பிடித்து விடாதீர்கள் என்று அழுதார்கள். உடனே அவன் கீழே விழுந்து விட்டான். ஹஜரத் அவர்களின் பாதத்தை பிடித்துக் கொண்டான். என்னை மன்னித்திடுங்கள், நீங்கள் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்பதற்குரியவர் அல்ல, உண்மையிலேயே நான் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் கொடுத்த பணத்தை கொஞ்சம் பாருங்கள், செல்லா காசை தந்து விட்டு வந்தேன். நான் தந்துவிட்ட இந்த பணம் செல்லும் காசு அல்ல, செல்லா காசு. அப்படிப்பட்டதை தந்தேன். அவர் வாங்கி உள்ளே போட்டுக் கொண்டார், பார்க்காமல். இப்படி சில நேரங்கள் டேமேஜ் பணத்தை இப்படி அப்படி மடிச்சு கொடுக்கிற வழக்கம் எல்லாம் இருக்குல்ல நம்மிடத்திலே. நான் ஏமாற்றப்பட்டேன் என்றால் நானும் ஏமாற்றுவேன். நான் ஏமாற்றப்பட்டேன், பிறகு நான் ஏன் ஏமாற்றக்கூடாது? இந்த எண்ணம் நமக்கு இருக்கிறது. நான் ஏமாற்றப்பட்டேன், அது போன்று வேறொருத்தரும் ஏமாற்றப்படக்கூடாது என்ற எண்ணம் தான் வர வேண்டும். நான் எப்பொழுது தோக்காபாசி மைக்காயா தோ மைவி தோக்கா கருங்கா, இந்த எண்ணம் எப்படி ஈமான்தாரியாக இருக்க முடியும்? ஒரு மனிதருக்கு நிக்காஹுக்காக அழைப்பு தந்தால் யாருக்கு அழைப்போ அவர் மட்டும்தான் போக வேண்டும். அவர் மட்டும் போவது கிடையாது. தன்னுடைய நண்பர்களை எல்லாம் போன் அடிச்சு கூப்பிட்டு ஒரு கூட்டமா போய் ஒன்னா ஜாலியா உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஒருவருக்கு மட்டும்தான் ஹலால், மற்றவர் சாப்பிட்டதெல்லாம் ஹராம். வீட்டில் ஒருவருக்கு அழைப்பு தந்தால் அந்த ஒருவர் தான் அங்கே கலந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தோடு போய் கலந்து கொண்டால், இப்படியே ஒவ்வொருவரும் குடும்பமாக வந்தால் அவர் ஒரு கணக்கிட்டு சாப்பாட்டை சமைத்திருப்பார். அவருக்கு மிகப்பெரியதொரு தர்ம சங்கடமும் கேவலமும் ஏற்படும். இன்னும் படிக்கக்கூடிய வாலிபர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆங்காங்கே தங்கி இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்களுடைய உள்ளத்திலே எப்படி பதிந்திருக்கிறது, நாம் கல்வி கற்க வந்திருக்கிறோம், குடும்பத்தை விட்டும் பிரிந்து வந்திருக்கிறோம், தனியாக தங்கி கொண்டிருக்கிறோம், எனவே நமக்கு எல்லா உணவுகளுமே ஹலால் என்று நினைக்கிறார். எனவே அக்கம் பக்கத்தில் நடக்கின்ற திருமணங்களிலே போய் அமர்ந்து நல்ல முறையில் சாப்பிட்டு வருகிறார். உரியவர்களுக்கு உணவில்லாமல் போய்விடுகிறார். அவனது படிக்கின்ற காலத்திலே இப்படிப்பட்ட உணவுகள் எல்லாம் தப்புவா இல்லாமல், தகாரத் இல்லாமல் அவனது உடலுக்குள்ளே சென்று அது இரத்தமாக மாறி, பிறகு அது சக்தி துளிகளாக மாறி, பிறகு அவன் திருமணம் முடித்து அதன் மூலம் குழந்தை பிறந்தால் அடங்குவானா? அந்த பிள்ளை நல்ல பெயரை எடுத்து தருமா? அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக ஆவார்களா? இவைகளெல்லாம் கேள்விக்குறி. என் தந்தை அவர்களிடத்தில் சொன்னேன், ஒரு மதரசா ஒன்றை உருவாக்கலாமே என்று. உங்களுக்கு தமிழகத்திலே எவ்வளவு பேர் இருக்கிறது, ஒரு மதரசா ஒன்றை உருவாக்கினால் நன்றாக இருக்குமே. உடனே சொன்னார்கள், எப்பா மதரசா உருவாக்குறது என்னப்பா பெரிய விஷயமா? எங்க பார்த்தாலும் மதரசாப்பா. அவரவர்கள் மதரசாக்களை உருவாக்கி திடீரென அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று சென்று விடுகிறார்கள். அந்த மதரசா அனாதையாக நிற்கிறது. அது விஷயத்தில் பொது ஜனங்கள் தந்த பணமெல்லாம் அந்த கட்டிடத்திலே கிடக்கிறது. யாரப்பா அதற்கு பொறுப்பு? பிஎஸ்பி அவர்கள் மதரசா தொடங்கி விட்டார்கள் என்று பரவும் பணம் வந்து கொட்டி விடும்பா. நாளைக்கு கியாமத்திலே யாருப்பா அதுக்கு ஜவாபு சொல்றது? அந்த பணத்துக்கு யாருப்பா பதில் சொல்றது? நானும் கஷ்டப்படக்கூடாது, என் சந்ததிகளும் அல்லாஹுக்கு முன்னால் கேவலப்பட்டு நிற்கக்கூடாது. எனவே வேணாம் என்றார்கள். இதையெல்லாம் நாம் மனதில் கொண்டு வாழ வேண்டும். இந்த இறையச்சமும் தக்குவாவும் எங்கே கிடைக்கும்? நல்லோர்களின் சகவாசத்திலே தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அந்த நல்லோர்களின் சகவாசத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.